குரூப் எக்ஸாம் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஏற்கனவே சொல்கிற மாதிரி குரூப் 2 மற்றும் 2A எக்ஸாமுக்கான டாப்பிக்கில் ஒன்று தான் இந்த சிவாஜியும் மராத்திய மாநிலத்தின் எழுச்சி மற்றும் வளர்ச்சியும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மராட்டிய வம்சத்தின் முதல் அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி அந்த மராட்டிய வம்சத்தை தோற்றுவித்த ஒரு மிகப்பெரிய அரசர். அவர் பிறந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1227ஆம் ஆண்டு பிறகுறாரு, பம்பாயில பிறகுறாரு. சரியா, இவர் பிறப்பிற்கு முழு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரின் தந்தையான சார்ஜிஸ் போன்ஸ்லே தாய் ஜிகாபாய். இவர்களினுடைய வாரிசு தான் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவாஜி அவர்கள் 1627ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்புறம் இவர் அரசியலில் முழுமையாகவும் ஆன்மீகத்தில் தன்னை முழுமையாகவும் அர்ப்பணித்துக் கொண்டார். சரியா, இதனால இவருக்கு அரசியல் வழிகாட்டிய ஒரு குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாஜி கொண்டே தேவும் குரு தாம்தாஸ் அவர்களும் அரசியல் வழிகாட்டியாகவும் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாகவும் இவர்கள் இருவரையும் தாதாஜி கொண்டதவரும் குரு ராம்தாஸ் அவர்களையும் ஏற்றுக்கொண்டார். அப்புறம் இவர் 1674ஆம் ஆண்டு தன்னுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேக்கர் கோட்டையில் 1674ஆம் ஆண்டு சத்ரபதி சிவாஜியாக பதவியேற்று கொண்டார். சரியா, ரேக்கர் கோட்டை பதவியேற்றுக் கொண்டார். சிவாஜியின் வெற்றியின் மூலம் பெறப்பட்ட கோட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோர்னா கோட்டை. 1646 ஆண்டு இந்தியாவில் வெற்றியின் மூலம் பெறப்பட்ட கோட்டை தான் இந்த தோர்னா கோட்டை. இந்த கோட்டையை வெற்றி பெற்ற பின்புதான் சிவாஜி அவர்கள் ஒரு மகாபதி சத்ரபதி சிவாஜி என்ற பெயர், அதாவது இவருக்கு கிடைக்கப்பெற்றது மகாபதி சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜி என்ற பெயரானது தோர்னா கோட்டையின் வெற்றியின் மூலமாக இவருக்கு கிடைத்தது. அப்போது சிவாஜி அரசாண்டிருக்கும் போது அவரின் அரசின் மீது கோபம் கொண்ட ராஜா ஜெய்சிங் என்பவர் இவரை சிறையில் அடைத்தாரு. அடைத்த காரணத்தினால இவரின் ஆட்சியில் ஏற்பட்ட சறுக்கல்களை சமாளிக்க முடியாமல் திணறிய போது ஆக்ரா சிறையில் இருந்து தப்பித்து விட்டார். ஆக்ரா சிறையிலிருந்து சிவாஜி தப்பிச்சிடுறாரு. மேலும் தனது ஆட்சியின் மீது போர் தொடுத்து வருவார்கள் இல்லவா, அதாவது தனது ஆட்சியின் மீது போர் தொடுத்து வந்த முகலாய பேரரசை சேர்ந்த அப்சல் கான் மற்றும் சைஸ்டான் கான் ஆகிய இருவரையும் இவர் வெற்றி அடைந்து தன்னுடைய நாட்டை விட்டே விரட்டி அடிக்கிறார். சரியா, சிவாஜியால் விரட்டி அடிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்சல் கானும் சைஸ்டாஸ் கானும் தன்னுடைய ஆட்சியில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முழுமையாக ஒரு வலுவான மாநிலமாக, ஒரு வலுவான எழுச்சி மிக்க ஒரு மராட்டிய ஆட்சியாக வட இந்தியா முஸ்லிம்களை எதிர்த்து ஆட்சி புரிந்த நோக்கத்தினால இவரை நாம் என்ன சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயராஜ் அப்படின்ற ஆட்சியை நிறுவியதாகவும் சுயராஜ் அப்படின்னு கூப்பிடுறோம். சரியா, சுயராஜ் அப்படின்ற ஆட்சியை எப்படி ஒரு கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்சியின் வட இந்தியாவில் முஸ்லிம்களை எதிர்த்து திறமிக்க ஆட்சியை நடத்தியதுனால இவரை நாம் சுயராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சுயராஜ் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க சிவாஜி ஆட்சியில. மேலும் ஒவ்வொரு பதவியா நம்ம அமைச்சர்களுக்கு ஒதுக்குறாரு. சரியா, அதுல முக்கிய பதவின்னு சொல்லி பிரதிநிதி அப்படின்னு அப்படின்ற பதவி ஒவ்வொரு பதவியா என்னுடைய இலாக்களுக்கு ஒதுக்கி அறியுமோ பிரதிநிதி அப்படின்ற பதவி ஒதுக்கி அந்த பிரதிநிதிக்கு ராஜாராம் அப்படின்ற பேர் சிவாஜியால் இடப்படுகிறது. சரியா, பிரதிநிதி அப்படின்ற பதவி அந்த பிரதிநிதி ராஜாராம் அப்படின்ற பேர் இருக்குது. அப்புறம் சவுத்னா என்னன்னு ஒன்றும் இல்லை, சவுத் அப்படின்ற ஒரு வரியானது சிவாஜியால் விதிக்கப்படுகிறது.
அந்த அந்த வரியை வந்து விதித்ததுக்கு அப்புறமாக மக்கள்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய வரியை கட்டும் வரியை வந்து முஸ்லீமா இருந்தா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/4 ஆகும். தன்னுடைய விளைச்சலில் 1/4 வந்து யாரு கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் அவர்களும் 10/1 ஓகேவா 10/1 தன்னோட விளைச்சல் வந்து தர்தோஸ்முகி அப்படின்ற மக்களும் தன்னுடைய வருவாயை வந்து 10/1 கட்ட வேண்டிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டனர். அப்படி தள்ளப்பட்ட சிவாஜியால் விதிக்கப்பட்ட அந்த வரி தான் கேட்டீங்கன்னா சவுத் வரி. ஓகேவா சவுத் வரி இது ஒரு கேட்கலாம். சிவாஜியால் மன்னரால் விதிக்கப்பட்ட வரி என்ன கேட்டீங்கன்னா சவுத் வரி. அதில் வந்து அந்த ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து குழப்புறதுக்காண்டி 4/1 10/1 அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கப்படலாம். சரியா இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சிவாஜியில் வந்து தன்னுடைய அமைச்சரவையை வந்து ஒவ்வொரு இலாக்காவுக்கும் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா ராஜாராம் அப்படின்னு பேர் வச்சு பிரதிநிதி அப்படின்ற அமைப்பு உருவாக்கின மாதிரி இவங்க அமைச்சரவைக்குள்ள வந்து என்ன பண்றாருன்னா அதை வந்து 8 இதா பிரிக்கிறாரு. சரியா அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ்வா. இந்த பேஸ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேர் நம்ம இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டபிரதன். அஷ்டபிரதன் அப்படின்னு பேர் வச்சு அந்த பேருக்கு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நிதி மற்றும் அரசின் நிதி மற்றும் நிர்வாகத்தின் அதாவது நிர்வாகத்தின் பொறுப்பு இந்த ரெண்டையும் வந்து வகிக்கிற ஒரு பேரு தான் வந்து பேஸ்வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பேஸ்வா அப்படின்ற கூப்பிடுறாங்க. அப்புறம் மஜும்தார் அப்படின்ற பேர் வந்து வைக்கிறாரு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம் தொடர்பாக என்னது மஜும்தார் அப்படின்னா இதை வந்து அமத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அமத்தியா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி மற்றும் நிர்வாகம் துறை சம்பந்தப்பட்டது. அப்புறம் அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கியா நாவிஸ். இந்த வாக்கியா நாவிஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரி. சரியா மந்திரி அமைச்சு அந்த மந்திரியின் மூலம் வந்து அவை நடவடிக்கையை வந்து உற்று நோக்குதல். அவை நடவடிக்கையை வந்து உற்று நோக்குவது வாக்கியா நாவிஸ். சர்நாவிஸ் அப்படின்னா அரசின் அதாவது அரசாங்கத்தின் அமைப்பு அந்த முழு அமைப்பையும் வந்து சர்நவிஸ் அப்படின்னு சொல்லி அமைக்கிறாரு. சர்நவிஸ் அப்படின்றத அமைக்கிறாரு. தாபீர் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா வெளியுறவு அதாவது இப்ப இந்தியாவில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி தாபீர் அப்படின்னா வெளியுறவு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் கொள்கைகள் இதை பத்தி வந்து விவாதிக்கிறதுக்கும் அது சம்பந்தமா ஆலோசனை ஈடுபடுவதற்காகவும் தாபீர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்குனாங்க. அப்புறம் பண்டிட் ராவ் அப்படின்னா மத்தியில் ஆள்வோருக்கு வந்து அறிவுரை வழங்குவதற்காக பண்டிட் ராவ் அப்படின்ற அறிஞர்களை வந்து உருவாக்கியவர்கள் தான் வந்து இந்த அமைச்சரவை குழு. அப்புறம் சருகி நௌபத் அப்படின்னா தன்னுடைய அரசாங்கத்தை வந்து பாதுகாப்பாக வந்து வைப்பதற்காகவும் வெளியிலிருந்து அதாவது வெளியிலிருந்து வரும் தாக்குதலை தடுப்பதற்காகவும் சருகி நௌபத் அப்படின்ற ஒரு படைத்தலைமையை உருவாக்குறது தான் வந்து சருகி நௌபத். அப்புறம் கடைசியா வந்து நியாதிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாதிஸ் அப்படின்னா நீதிபதி. இந்த நீதிபதி அவர்கள் வந்து நியாயங்களை வழங்குவதற்காகவும் தன்னுடைய ஆட்சியில் ஏற்படும் சவாலான சிக்கல்களுக்கு முடிவுகளை தருபவராகவும் நியாதிஸ் அப்படின்றவர் இருந்தாரு. இவர் வந்து எந்த விதமான போர்களிலும் எந்த விதமான தாக்குதல்களிலும் இவர் ஈடுபடுத்த மாட்டார். இவ்வாறாக சிவாஜி அமைச்சரவையில் 8 இது வந்து இருந்தாங்க. ஓகேவா இதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு இவருக்கு அப்புறமாக வந்து ஏன்னா ஆட்சியை வந்து ஆள்வதற்காக அவரின் வாரிசுகளான சாம்பஜி ராஜாராம் சாஹு போன்ற அரசர்கள் வந்து வரிசையாக
மராட்டிய ஆட்சியில் வந்து ஒரு எழுச்சியை கொடுத்தார்கள் அப்படின்றதை நம்ம வந்து மாற்ற முடியாது. சிறப்பாக ஆண்டார்கள். சரியா? இதில் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டயத்தில் வந்து அந்த கோட்டை தேவைப்படும். ராய்கர் கோட்டை என்னது, யார் அங்கே ஆட்சி செய்யறாங்க கேட்கலாம். தோர்னா கோட்டையை வந்து கைப்பற்றிய போது ஆண்டு என்னன்னு கேட்கலாம். சரியா? மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு கேட்கலாம். அப்சல் கான் ஸ்டக்கன் வரலாம். சுயராஜ்யத்தின் பங்கு கேட்கலாம். சுயராஜ்யம்னா சுயராஜ் அப்படின்னு எதனால சொன்னான்னு கேட்கலாம். அடுத்து வாங்க பேஷ்வாக்கள் பார்த்துடலாம். பேஷ்வாக்கள் அப்படின்றது வந்து சிவாஜி வம்சத்தை சேர்ந்த மராட்டிய மன்னர்களால் வந்து அவர்கள் கீழ் வந்து உருவாக்கப்பட்டது. சரியா? அதுல வந்து முதல் பேஷ்வாவாக என்ன பாலாஜி விஸ்வநாத் ராவ் அப்படின்றவர் ஏன்னா 7வது பேஷ்வாக்கள் சிறந்த பேஷ்வா இவர் தான். சரியா? இவர் தான் வந்து பேஷ்வாக்களில் வந்து இவர் முதல் பேஷ்வா. இவர் வந்து 7வது பிறகுறாரு. சரியா? இவர் வந்து வழிகாட்டுதல். இவர் வந்து எந்த மரபை சேர்ந்தார் அப்படின்னு கேட்டா அந்தனர் மரபை சேர்ந்தவர். அந்த அந்தனர் மரபு வந்து சித்பவான் அல்லது கொங்கஸ்தானா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரபில் இருந்து வந்தவர் தான். இவருடைய பிறப்பு அப்புறம் இவருடைய பிறந்து வளர்ந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு வருவாய் நிதித்துறை அதிகாரி. ஒரு வருவாய்த்துறை அதிகாரியா இருப்பாரு. சின்ன ஒரு கணக்கெழுதுறவராகவும் வருவாய்த்துறைக்கு அதாவது நிதி சம்பந்தமான கணக்கெழுதுறவரும் இருப்பாரு. இவர் வந்து இதுல இருந்து அதான் சாதாரண கார்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதுல வந்து சாதாரண கார்கூன் அப்படின்ற இதுல இருந்து வந்ததுனால வந்து இவர் வந்து இந்த பேஷ்வா. சரி, அடித்தட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்த பேஷ்வா. மன்னர் சாஹு மன்னர் சத்ரபதி சாஹு மன்னர் அவர் வந்து அரியணையில் அமர்வதற்கும் அவர் வந்து தன்னுடைய வெற்றிகளை ஈட்டுவதற்கும் அவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் தன்னுடைய புத்தியின் மூலமா பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியதுனால இவருக்கு வந்து அவர் கொடுத்த பதவி என்னன்னு கேட்டீங்கன்னா சேனா கார்டே. சரியா? சேனா கார்டே அப்படின்ற பதவி மூலமாக மன்னர் சாஹு வந்து இவருக்கு வழங்குறாரு. சரியா? இந்த பதவி மூலமாக இவர் வந்து அடுத்து வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்து இந்த பதவியை வந்து வழங்குகிறார். இந்த பதவி வந்து தாராங்க. வர்ற அடுத்து பேஷ்வா பரம்பரையில் வர்ற அனைவரையுமே வந்து சேனா கார்டே அப்படின்னே வந்து நான் வந்து அழைக்க வேண்டியதா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இவங்க தலைநகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க பேஷ்வாக்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தலைநகர் வந்து வச்சிருந்தாங்க. அந்த தலைநகர் அடிப்படையில தான் வந்து தன்னோட டியூட்டியை பார்த்தோன்னே அங்கே வந்து திருப்பி வந்து அங்கே போற மாதிரி இருக்கும். அப்படி அவங்க தலைநகர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹசூர் தப்தர் அப்படின்ற இடம். இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து பூனேவில் இருக்கு. இந்த இடம் வந்து பூனேவில் இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து பேஷ்வாக்களுக்கான தலைமையகம் தலைநகர் வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்புறம் இவங்க ஆட்சியில வந்து பேஷ்வாக்கள் வந்து சிறந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்னா அது வந்து பேஷ்வாக்கள் ஆட்சியில் பாலாஜி விஸ்வநாத் ராவ் அவர்களின் ஆட்சியில் பேஷ்வா சிறந்த நிலையை அடைந்தார்கள். இவருடைய வழிகாட்டுதல் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியா இருந்தது. அப்புறம் இவருடைய பையன் பாஜிராவ் வராது. முதல் பாஜிராவ் வராரு. பாஜிராவ் வந்து இந்துக்களின் வளர்ச்சிக்காகவும் இந்துக்களின் வந்து ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காகவும் இந்து மக்களால் வந்து போற்றப்படும் இந்துக்களின் அரசர். அப்படியே பாஜிராவ் வந்து இந்துக்கள் அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஆட்சி வந்து நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய ஆட்சியின் மூலம் மக்களின் செல்வாக்கு அதிகம் பெற்றதால மராட்டிய எழுச்சியிலே வந்து ஆட்சி வந்து உச்சநிலை அடைந்தது. சரியா? இதுக்கப்புறமாக பாலாஜி பாஜிராவ் வராரு. பாலாஜி பாஜிராவ் வந்து கடைசி பேஷ்வாக்கு வந்து முந்தின பேஷ்வா. ஏன்னா இந்த பேஷ்வா வந்து தன்னுடைய ஆட்சியில் வந்து பேஷ்வாக்கள் பதவியின் மீது விருப்பம் அதிகமானால
அந்த பதவியை வந்து வேற யாருக்கும் போயிடக்கூடாது, சரியா, தன்னுடைய வாரிசுகள் மட்டுமே ஆளணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ஒரு சாங்கோல் அப்படின்ற ஒப்பந்தத்தை வந்து மராட்டிய மன்னர்களிடம், சரியா, மராட்டிய மன்னரிடம் பேஷ்வாக்கள் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த பேஷ்வா பதவி வந்து தன்னுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒரு உரிமையை ஆக்கிடுறாரு, சரியா, உரிமையை ஆக்கிடுறாரு. அப்புறமாக இவர் வந்து உழைப்புகள் வந்து கடினமாக இல்லாதனாலும் அவர்கள் மாதிரி தன்னுடைய பாலாஜி விஸ்வநாத் ராவ் தன்னுடைய தாத்தாக்கள் மாதிரி ஒரு திறமையான மைண்ட் இல்லாதனால, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பானிபட் போர் 1761 ஏற்பட்டது. இந்த பானிபட் போரில் வந்து அகமது ஷா அப்துல் அலி என்ற ஆப்கான் மன்னரிடம் வந்து மராட்டியர்களினுடைய பேஷ்வா வந்து தோல்வி அடைஞ்சிருக்காது. இது வந்து மராட்டியர்களுடைய எழுச்சிக்கும் மராட்டியருடைய வம்சத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்பட்டதுனால இவர் வந்து பூனேவில் வந்து தன்னைத்தானே வந்து உயிர் நீத்துக் கொள்கிறார், சரியா, தன்னைத்தானே வந்து உயிர் நீத்துக் கொள்கிறார். இவருக்கு அப்புறமா வந்து மாதவராவ் நாராயண ராவ் இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்காட்டும் அளவுக்கு ஆட்சியை வந்து சிறப்பாக செயல்படவில்லை. அப்புறம் பாஜிராவ் வந்து நானா பட்னாவிஸ் அவர்களால் வந்து நியமிக்கப்பட்ட பேஷ்வா, சரியா, இந்த பேஷ்வாவோட வந்து பேஷ்வாக்களின் ஆட்சி வந்து முடிகிறது. போரின் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பானிபட் போரும், சரியா, ஏன்னா ஆப்கானிய போரும் வந்து ரெண்டு போரும் வந்து வெற்றி இருப்பாங்க. இந்த வெற்றியின் மூலமாக வந்து பேஷ்வாக்கள் நானா பட்னாவிஸால வந்து இந்த பாஜிராவ் ராவ் வந்து சரியா திரும்பியும் வந்து ஒரு சிறந்த ஒரு அடித்தளம் விடுறாரு. ஆனால் அவர் தான் கடைசி பேஷ்வா இருந்தது. இதோட வந்து பேஷ்வாக்களினுடைய ஆட்சி முடிஞ்சது. மராட்டியர்களின் ஆட்சியை பார்த்தோம். இது வந்து ஒரு ரீசன்ட் கால் மாதிரி உங்களுக்கு நான் வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமாக இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.